இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு விட்டார். ஏற்கனவே 26% அளவிற்கு இந்தியாவிற்கு வரி விதிக்கப்படும் என கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ட்ரம்ப் அறிவிப்பினை வெளியிட்டார். அதன் பிறகு இந்திய உயர் அதிகாரிகளுடைய தலையீட்டின் காரணமாக அந்த முடிவை சற்று ஒத்திவைத்திருந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வழங்கி அந்த காலகட்டத்திற்குள் நீங்கள் அமெரிக்காவுடன் இந்தியா சார்பில் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அதுவரை இது நடைமுறைக்கு வராது என்று சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது வரை இந்திய தரப்பிலிருந்து வெளியுறவுத்துறை மற்றும் வர்த்தகத்துறையினுடைய சிறப்பு செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அமெரிக்காவிற்கே நேரடியாக சென்று வர்த்தகத்துறையின் சிறப்பு செயலாளர் அமெரிக்க அதிபருடன் அமெரிக்க வர்த்தகத்துறையினருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை எந்த விதமான ஒரு ஒப்பந்தத்தையும் இறுதி செய்ய முடியவில்லை. குறைந்தபட்சம் அமெரிக்காவுடன் ஒரு இடைக்கால ஒப்பந்தத்தை வர்த்தக ரீதியாக ஏற்படுத்தி விட வேண்டும் என்று இந்தியா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த நிலையிலும் அது இதுவரை பலனளிக்காத நிலையில்தான் இந்த அதிரடியான அறிவிப்பினை ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இந்த 25% வரி விதிப்பு என்பதன் காரணமாக இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அங்கு விற்பனை விலை உயரக்கூடும். இதன் காரணமாக இந்திய பொருட்களை வாங்குவதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் முன்வர மாட்டார்கள். இதுவரை விற்பனையானதை காட்டிலும் கிட்டத்தட்ட 25% அளவிற்கு ஒவ்வொரு இந்திய பொருளினுடைய விலையும் அமெரிக்காவில் உயர்ந்துவிடும். இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய மருந்துகள், இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய ஆடைகள், இந்தியாவினுடைய தகவல் தொழில்நுட்ப துறையில் கிட்டத்தட்ட 60% அளவிற்கு பொருளாதார ரீதியிலான செயல்பாடுகள் அமெரிக்காவை சார்ந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 25% வரி விதிப்பின் காரணமாக இந்தியா தன்னுடைய பல்வேறு துறை சார்ந்த உற்பத்தி பொருட்களை அமெரிக்காவில் சந்தைப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் இது ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உருவாக்கப் போகின்றது என்பதுதான் நடைமுறையில் பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இந்த முடிவுக்கு காரணம் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து இந்தியா கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கான அபராத கட்டணத்தையும் தொடர்ந்து அமெரிக்காவுடன் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் இந்தியா செலுத்த வேண்டும் என்கின்ற நிபந்தனையையும் இந்தியாவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கின்றார். அதாவது இந்திய பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொன்னதையும் கேட்காமல் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய எதிரி நாடான ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டே இருக்கின்றீர்கள். எனவே கடந்த 3 ஆண்டுகளாக எங்களுடைய பேச்சை கேட்காமல் நீங்கள் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்கியதன் காரணமாக அதற்கும் தனியாக நீங்கள் பெனால்டி, அதாவது அபராதம் கட்ட வேண்டும் அமெரிக்காவுக்கு என்கின்ற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிவிப்பினை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்காவே முதன்மையானது என்ற கொள்கை அடிப்படையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபராக வந்தார். என்றாலும் கூட இந்தியாவுடன் அவர்கள் இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை கண்டிப்பாக மேற்கொள்ள மாட்டார்கள். அமெரிக்கா இந்தியாவிற்கு பெரிய அளவில் வரி விதித்து விடாது என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதையும் கடந்து தற்பொழுது அமெரிக்கா இந்த ஒரு தீவிரமான நிலைப்பாட்டுக்கு சென்றிருக்கின்றது. இது இந்திய பங்கு சந்தையில் எதிரொலிக்கும். இந்தியாவினுடைய எரிபொருள் விலை உள்ளிட்டவற்றிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடைப்பட்ட அந்த வர்த்தகம் என்பது டாலரில் நடக்கின்றது, அமெரிக்க ரூபாய் மதிப்பிலே. எனவே தற்பொழுது அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டின் காரணமாக டாலர் மதிப்பு மேலும் மேலும் வீழ்ச்சி அடையும். இதன் காரணமாக இந்திய ரூபாயை கூடுதலாக செலவிடக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது எரிபொருளுக்காக நாம் செலவிடக்கூடிய தொகை அதிகரிக்கும். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான தொகை அதிகரிக்கும். எனவே இந்தியாவினுடைய பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்தியாவினுடைய ஐடி துறைகள், தகவல் தொழில்நுட்ப துறைகளும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். இந்தியாவில் சேவை துறைகள், அதாவது உற்பத்தி தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்து பொருள்களை ஏற்றுமதி செய்யாமல் உற்பத்தி சாராத நிறுவனங்களை கொண்ட சேவை துறையும் மிகப்பெரிய அளவிலே வீழ்ச்சியை சந்திக்கும். இந்தியாவினுடைய மருந்து உற்பத்தி துறையும் ஒரு தேக்க நிலையை சந்திக்கும். இது ஒரு தற்காலிகமாக வேணும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்தியாவிற்கு ஏற்படுத்திவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மத்திய அரசு வர்த்தகத்துறைக்கென சிறப்பு செயலாளரை நியமித்து அந்த சிறப்பு செயலாளரை அமெரிக்காவிற்கு அனுப்பி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ஆனால் அதையும் கேட்காமல் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது தன்னுடைய தன்னிச்சையான இந்த முடிவினை வெளியிட்டிருக்கின்றார். ட்ரம்பை பொறுத்தவரை 2 காரணங்களுக்காக இந்த வரியை விதித்திருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஏற்கனவே குறிப்பிட்டவாறு ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுகளை, நிபந்தனைகளை, நிர்பந்தத்தை மீறி தொடர்ந்து இந்தியா தனக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை ரஷ்யா வழங்குகின்றது என்ற காரணத்தால் கிட்டத்தட்ட ஒரு 40% மேற்பட்ட தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையை ரஷ்யா மூலமாக இந்தியா பூர்த்தி செய்து கொண்டது.
இரண்டாவது, ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்தியாவில் அமெரிக்க பொருள்களுக்கு அதிக இறக்குமதியை செய்தாக வேண்டும். அதாவது அமெரிக்க பொருட்கள் தாராளமாக இந்தியாவில் விற்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையையும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே அமெரிக்க தரப்பிலே விதித்தார்கள். அதை நாம் ஏற்றுக்கொண்டால் இந்தியாவிலே விவசாய உற்பத்தி பொருள்கள் விற்பனையாவது பாதிக்கப்படும். இந்தியாவினுடைய பால் உற்பத்தி சார்ந்த விற்பனையும் பாதிக்கப்படும். எனவே விவசாயம், பால் உள்ளிட்ட இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே அமெரிக்க பொருள்களை அதிக அளவில் நாம் தங்குதடையின்றி அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதன் காரணமாக அது போன்ற ஒரு சில விற்பனை பொருள்களிலே சமரசத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து அமெரிக்காவுடன் இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது, முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் நவம்பருக்குள் இறுதி செய்து விடுவோம். அதற்கு முன்பாக இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் ஏற்படுத்தி விடுவோம் என்று இந்திய தரப்பிலே நேற்று கூட நம்முடைய வர்த்தகத்துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இந்தியாவிற்கு 25% வரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் விதிக்கப்படுவதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். இது இந்தியாவினுடைய பங்கு சந்தைகளில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். நாளை பங்கு வர்த்தகம் ஒரு பெரிய தேக்க நிலையை சந்திக்கும். இந்தியா உடனடியாக அமெரிக்கா வரி விதிப்பதன் காரணமாக அமெரிக்காவிற்கு மாற்றாக வேறு நாடுகளுடைய சந்தையை அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற என்றால் அதுவும் உடனடியாக சாத்தியமில்லை என்று பொருளாதார நிபுணர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா நம்முடைய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதால் இந்த அமெரிக்காவிற்கான இறக்குமதியை வேறு நாடுகளுக்கு நாம் மாற்ற வேண்டும் என்றாலும் அது உடனடியாக சாத்தியமில்லை. அது மட்டுமல்லாமல் மருந்து போன்றவற்றிலே ஆடைகள் நம்முடைய திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த ஜவுளி சார்ந்த பொருட்கள் பெரிய அளவில் அமெரிக்காவில் இறக்குமதி ஆகின்றன. அதே அளவு சந்தையை நாம் வெளிநாடுகளில் பெற வேண்டும் என்றால் அது சாத்தியமற்றது என்ற கருத்தையும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு உறுதியாக இந்தியாவிற்கு, குறிப்பாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதார நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு ஒரு தேக்க நிலையை உருவாக்கும். அது போன்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நிலைப்பாட்டினை எடுத்திருக்கின்றார். தொடர்ந்து அமெரிக்காவினுடைய நிர்பந்தங்களுக்கு அடிபணியாமல் இந்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா நிற்கின்றது. மற்ற நாடுகளிடமிருந்து நாம் இந்த கனடா, அமெரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தால் கூடுதல் தொகை கொடுக்க வேண்டும். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குவதற்கு உலகின் எல்லா நாடுகளும் பயந்து கொண்டிருந்த பொழுது துணிச்சலுடன் இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து இறக்கியது. அதற்கு காரணம் ரஷ்யா அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்தை மீறி இந்தியா எங்களிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தால் நாங்கள் விலை குறைவாக உங்களுக்கு கச்சா எண்ணெயை வழங்குகின்றோம் என்று சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் இந்தியா தன்னுடைய 100% கச்சா எண்ணெய் இறக்குமதியிலே 40% கச்சா எண்ணெயை தற்பொழுது ரஷ்யாவிடமிருந்து இறக்குகின்றது. அமெரிக்கா, கனடா, மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெய் பாதிக்கு மேலே குறைந்து விட்டது. எனவே இந்தியா தன்னுடைய சொல் பேச்சையும் கேட்காமல் தொடர்ந்து தங்களுடைய நிர்பந்தங்களுக்கு அடிபணியாமல் செயல்பட்டு வந்த நிலையில்தான் அதற்கான அபராதத்தையும் இந்தியா கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை இதுவரை உலகின் எந்த ஒரு நாடும் இந்தியா மீது விதிக்காத ஒரு கிட்டத்தட்ட பொருளாதார தடை என்று சொல்லக்கூடிய விதமான ஒரு அறிவிப்பினை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். என்றாலும் தொடர்ந்து இந்தியாவினுடைய வர்த்தகத்துறை சார்ந்த உயர் குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ட்ரம்பை பொறுத்தவரை இது போன்ற அறிவிப்புகளை அவ்வப்பொழுது வெளியிடுவார். அதன் பிறகு இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடைய தலையீட்டின் பிறகு அந்த விதிகளில் சற்று தளர்வை கொண்டு வருவார். கடந்த முறையும் இதே போன்றுதான். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக இந்தியாவிற்கு 26% வரி என்றால் அதன் பிறகு அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்பொழுது ஆகஸ்ட் 1 முதல் 25% வரி என்று காலக்கெடுவையும் நிர்ணயித்து ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் என்பது இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. இதன் காரணமாக அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடைய பொருள்களுக்கு அதிக வரி விதிப்பதால் அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு பொருளாதார பிரச்சனை எழுந்திருக்கின்றது. அந்த நாட்டினுடைய மக்கள் அதிபர் ட்ரம்புக்கு எதிராக பல்வேறு மாகாணங்களில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வெளியிலிருந்து வரக்கூடிய, அதாவது வெளிநாடுகள், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உற்பத்தி செய்து அமெரிக்காவிற்கு வழங்கக்கூடிய பொருள்களுக்கு நீங்கள் கூடுதலாக வரி விதிப்பதால் அந்த பொருள்கள் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி ஆகாமல் நாங்கள் பாதிப்பை சந்திக்கின்றோம் என்று அமெரிக்க மக்களும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முட்டை உள்ளிட்டவற்றில் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். வழக்கமாக இந்தியாவிலிருந்து முட்டைகளை எல்லாம் அமெரிக்கா இறக்குமதி செய்யாது. ஆனால் அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் எடுத்த ஒரு சில நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்காவிலே முட்டை மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டது. எனவே தற்பொழுது இந்தியாவை அந்த பட்டியலில் இருந்து விலக்கி வைத்திருந்தார்கள். முட்டை இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் பட்டியலில் அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு இந்தியாவிலிருந்தும் முட்டைகளை எல்லாம் தற்பொழுது இறக்குமதி செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் கடந்த 2 மாதங்களாக. இதுபோல அமெரிக்காவிற்குள்ளும் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய இந்த நிலையற்ற நடவடிக்கைகள் காரணமாக பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளை அந்த நாட்டினுடைய சாமானிய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்திய பொருள்களுக்கு கூடுதலாக 25% வரி என்கின்ற ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டின் காரணமாக
அமெரிக்காவிற்குள் இறக்குமதியாகக்கூடிய இந்திய மருந்துகளுடைய விலை உயரும். இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய ஐடி தகவல் தொழில்நுட்பங்களும் கூடுதல் விலை ஏறும் என்பதன் காரணமாக அந்த நாட்டுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.